ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை உதவியுடன் வெள்ளக்கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மழைநீரை சேகரிக்க நிலத்தடி சுரங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது குறித்து செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். தமிழரசி, முழுமையான விவரங்கள். ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை உதவியுடன் சென்னையில் வெள்ள தடுப்பு திட்டங்களை உருவாக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சர்வதேச ஜப்பான் கூட்டுறவு முகமை மற்றும் தமிழக நீர்வளத்துறை, அதேபோல பேரிடர் கட்டுப்பாட்டுத்துறை, சென்னை மாநகராட்சி மற்றும் மெட்ரோபாலிட்டன், அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகிய துறைகள் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு முதற்கட்ட பயிற்சி ஜப்பானில் நடைபெற்றது. அதில் தமிழக அதிகாரிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வார கால பயணமாக தமிழக அதிகாரிகள் ஜப்பான் சென்றனர். அங்கு செயல்படுத்தக்கூடிய முக்கிய திட்டங்களை அதிகாரிகள் பார்வையிட்டனர். குறிப்பாக அங்கு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலத்தடி சுரங்க நீர் சேமிப்பு, அதே போல அங்கு செயல்படுத்தக்கூடிய மைதானங்களில் மழைநீர் சேகரிப்பு, ஆற்றுப்படுகைகள் விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ஆய்வு செய்தனர். அவற்றை அதாவது சென்னை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்த கட்டமாக வரக்கூடிய ஜூன் மாதம் சென்னையில் இது தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. இதில் ஜப்பான் மற்றும் தமிழக அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த கருத்தரங்கில் ஒரு விரிவான திட்ட அறிக்கை, வெள்ள தடுப்பு விரிவான திட்ட அறிக்கை என்பது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த விவாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் இது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம், அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பது என்பது அவசியம் என்று கருதி இதை உருவாக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜப்பான் தலைநகர் டோக்கியோ என்பது அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாக இருக்கிறது. எனவே அங்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்பது சென்னைக்கும் ஏறக்குரிய அதிக மக்கள் தொகை மற்றும் அதிக கட்டடங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக அதில் ஒரு சில திட்டங்களை இங்கு செயல்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் இரண்டு நாடும் இணைந்து தற்போது இந்த திட்டங்களை ஆய்வு செய்து வருகிறது. ஒரு விரிவான திட்ட ஆய்வு மற்றும் பல்வேறு கலந்துரையாடல்களுக்கு பிறகு சென்னையின் நிலப்பரப்பு மற்றும் நிதி சூழலுக்கு ஏற்ப திட்டங்களை சென்னையிலும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.